ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. Thank you. Okay, sir. Thank you. A very good morning to everyone. And today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா that ரீசெண்டா நடந்த நெட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் டீல் பண்ண போறோம். அண்ட் அதுல ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் டீல் பண்ண போறோம். அண்ட் ஐ எம் கோயிங் டு டீல் வித் த கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் ஜூன் 2019 இருக்கிற கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அண்ட் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்ணணும் அப்படின்னா யாராவது கேளுங்க. ஐ வில் சென்ட், ஒரு குரூப்ல சென்ட் பண்றேன், அதை சர்க்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் லெட் அஸ் பிகின் அவர் கிளாஸ். And I am sharing the screen. This is UGC NET, that is NTA NET previous year question paper, June 2019 question paper. And இதுல we all know that ஒவ்வொரு types of questions இருக்கும், from teaching aptitude, from research aptitude, and now we are going to solve only the reasoning aptitude and logical reasoning and mathematical aptitude ரெண்டு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். And here the question is from 18th questionல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 18th question is from mathematical aptitude question. எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுதா? Is the screen is visible to everyone? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. Yes, ma'am. Yes. Okay. And the 18th sum, look at the 18th sum. The sum of all even numbers between 1 and 81 is option A 3280, and option B 3321, and option 3, that is option C 1646, and option 4 is 1640. நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. And the question asked here is, what is the sum of even numbers between the number 1 and 81ல இருக்கக்கூடிய even numbers ஓட sum என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. And for that நம்ம வந்து 2ல ஆரம்பிக்கும். From 1னா 2ல இருந்து and 81, which means 80 வரைக்கும் இருக்கிறது தான் even numbers, அப்படிதானே? அந்த even numbers நம்ம ஒவ்வொன்னா போட்டு நம்ம we can't able to find the sum, and it has a certain method, and அந்த formula method என்ன அப்படிங்கறது தான் we are going to see. Okay, and now June 2019 question paper, and from the 18th question we are going to solve. Is the screen is visible to everyone? Yes, ma'am. Yeah, okay. Clear ஆ இல்லைன்னா சொல்லிருங்க. Okay. And in the questionல என்ன கேட்டிருக்காங்க? The sum of all even natural numbers between 1 and 80. Sum of even natural numbers. Malini, can you please switch off your mic? Numbers between 1 to 81 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட சம் என்ன அப்படிங்கிறது தான் they have asked. And அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, what is the even number starts from? Even numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? Even numbers or starts from 2, 4, 6, okay, and அப்படியே 80 வரைக்கும் போகும். Okay, this is all the even numbers. And இங்க டோட்டல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இந்த 2ல இருந்து 80 வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். தென் ஒன்லி we have to sum the even numbers. ஃபர்ஸ்ட் அந்த டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் ஈவன் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் ஈவன் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர். Okay, last even number minus first even number divided by difference between the even numbers. Difference
between even numbers plus 1. Okay, total even numbers கண்டுபிடிக்க எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் if it is ஒரு 1000 வரைக்கும் 2000 வரைக்கும் கொடுத்தாலும் ஓகே. நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஈவன் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் இப்ப கேக்குதா? Is the voice is audible now? Yes, ma'am. Yeah, okay. And for finding the sum of even numbers from between 1 to 81 கண்டுபிடிக்கிறதுக்கு first of all we have to do that even numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். even number starts from 2 and 81 between 81 க்கு 80 வரைக்கும் இருக்கும். and என்ன நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க 80 கொடுத்திருக்காங்க 81 கொடுத்திருக்காங்க, if it is exceeds 2000 3000 கொடுத்திருந்தாலும் கூட we can find the total even numbers ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா we have a formula. Total even numbers is equal to last even number minus first even number divided by the difference between even numbers plus 1. Okay, அது என்ன அப்படின்னா simple. last even number என்ன 80 and first even number என்ன 2 and இந்த ஒவ்வொரு even numbersக்கும் இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு 2 minus 4 அல்லது 4 minus 2 டிஃபரன்ஸ் வந்து 2. okay, and whole bracket 1. இவ்வளவுதான். and இத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் 80 minus 2 எவ்வளவு வரும் 78 divided by 2 plus 1. and 78 divided by 2 cancel பண்ணி போட்டோம் அப்படின்னா 78 divided by 2 3 2s are 6 remaining 1 and 9 2s are 18. so 39 plus 1 40 is the total even numbers. மொத்தமா from 1 to 81 there are 40 even numbers இருக்குது. okay, there are 40 even numbers. now we have to find the sum of even numbers. to find the sum of even numbers கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா sum of even numbers is equal to n plus 1. as we have already find out that 40ங்கிறது n ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். so 40 plus 1. so 40 into 41 is equal to எவ்வளவு அப்படிங்கறதா 40 into 41 4 4s are 16 and remaining இங்க ஒரு 1 இருக்குல்ல. so 4 1 6 4 0. this is the sum of even numbers and option 3 sorry option 4ங்கிறது ஆன்சரா வரும். okay, is that clear for everyone? is that clear? அல்லது நான் repeat பண்ணணுமா? shall I want to repeat the same question? மேம் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க மேம். okay, first of all இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the sum of even natural numbers between 1 to 81. 1ல இருந்து 81 வரைக்கும் இருக்கிற even natural numbers ஓட sum which means total அப்படின்னு அர்த்தம். sumனா எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி கிடைக்கிற even numbers எல்லாத்தையும் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். and அதை கண்டுபிடிக்கிறதுக்கு first of all even numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 to 81ல 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். from 2 and then 4 6 8 10 12 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். we can't able to find out that 80 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நம்பரா உட்காந்து எக்ஸாம்ல we can't able to put that ஒவ்வொரு நம்பரா நம்ம போட முடியாது. so we have a certain formula. என்ன formula அப்படின்னா total even numbers. to find out the total even numbers between 1 and 81 we have a certain formula that is total even number is equal to last even number that is 80 minus first even number that is 12 divided by difference between the even numbers that is 2 to 4. அப்பனா 2 difference இருக்கு அப்படிதானே. 4ல இருந்து 2 மைனஸ் பண்ணா 2
and 4 and 6 minus பண்ணா 2. So இப்படி 2 தான் increase ஆகிட்டு போகுது. So difference between the even numbers plus 1 அப்படிங்கிறது தான் formula. So n total numbers is equal to 80, that is the last even number, minus the first even number 2, and the difference between the even numbers is 2. So 80 minus 2 by 2 whole bracket plus 1. Okay, 80 minus 2 first எதை பண்ணணும் அப்படின்னா 80யும் 2வையும் மைனஸ் பண்ணணும், so that we can get 80 minus 2 78 நமக்கு கிடைக்கும், divided by 2 plus 1 இருக்கும், and 2வையும் 78யும் cancel பண்ணா 2 78 39 கிடைக்கும், and 39 plus 1 total even numbers 1ல இருந்து 81 வரைக்கும் மொத்தம் 40 natural even numbers இருக்குது. இந்த 40யும் நம்ம இப்போ சம் பண்ணணும். மொத்தம் 40 இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 40 நம்பர்ஸையும் சம் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டு சம் த ஈவன் நம்பர்ஸ், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, n plus 1. இங்க நம்ம n தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், டோட்டல் 40ன்னு. ஸோ 40 into 40 plus 1. So 40 into 41 is equal to 40யும் 41யும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4 4s are 16, and இங்க ஒரு 1, so அதையும் மல்டிப்ளை பண்ணா 4, so 16,640 is the answer. Okay, is that clear for everyone? Yes, ma'am. Yeah, okay, shall we proceed on to the next sum? Next sum க்கு போலாமா? Yes, ma'am. Yeah, Yes, okay, ma'am. உங்களுக்கு குரூப்ல இந்த क्वेश्चन ஷேர் பண்ணணுமா, ஆர் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாலே ஓகே தானா? மேம் ஷேர் பண்ணுங்க மேம் குரூப்ல மேம். Okay, I will share in I will surely clear net ன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ரிமைனிங் பீப்புள் நீங்க உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, Okay, ma'am. okay, I have shared the question paper. எங்க குரூப்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. And now I am going to proceed with the next question. Okay, 18th question முடிச்சாச்சு. The next question என்ன அப்படின்னா, நம்ம mathematical aptitude பார்க்கும்போது that is 24th question. 24th question பார்த்துக்கோங்க. In a bag there are coins கிடையாது, coins of 5 paise, 10 paise and 25 paise in the ratio 3:2:1. If there are rupees 60 in all, how many 5 paise coins are there? ஏதோ ஒரு பேக்ல 5 paise coins இருக்கு, 10 paise coins and there are 25 paise அப்படின்னு 3 varieties of coins இருக்குது, and they are in the ratio of 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது, and that bag is having 60 rupees. So how much 5 paise coins இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. Okay, and the options are option 1 100, and option 2 200, and option 3 300, and option 4 is 400. Okay, இதுல நம்ம ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போறோம். First of all என்ன அப்படின்னா, this is based on the ratio based question. ரேஷியோ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம இப்ப பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, that in a bag containing 5 paise coins இருக்கு, then 10 paise coins இருக்கு, then 25 paise coins இருக்கு, அப்படிதானே? And they are all in the ratio of 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோல கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டோட்டலா 60 rupees இருக்குது. டோட்டலா 60 rupees வந்து அந்த பேக்ல இருக்குது. எவ்வளோ 5 paise coins இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் திஸ் கொஸ்டின் இஸ் பேஸ்ட் ஆன், ஆஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரேஷியோ டைப்ங்கிறதுனால நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். 1 rupee is equal to 100 paise.
ஓகே, ஒரு ருப்பில 100 பைசே இருக்கும். ஸோ 60 rupees இங்க இருக்குது. ஸோ டோட்டலா we will have 60 into 100 is equal to 6000 பைசே நம்ம பேக்ல மொத்தமா இருக்குது. ஓகே, 1 rupee is equal to 100 பைசே. ஸோ இங்க டோட்டலா 60 rupees இருக்கு. ஸோ 60 rupees is equal to 60 into 100 and that why 6000 பைசே இருக்கு. 60 into 100 is equal to 6000 பைசே. 60 rupeesல மொத்தம் 6000 பைசாஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, தே ஆர் இந்த ரேஷியோன்னு சில ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரேஷியோ வச்சுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா 5 பைசே இன்டு திஸ், அதோட ரேஷியோ 3 நம்ம உள்ள போடணும். எப்படி பண்ணணும்னு பாருங்க. 5 பைசே இன்டு 3x. ஓகே, ரேஷியோவை நம்ம எக்ஸா போடுறோம். பிளஸ் 10 பைசே இன்டு 2x plus 25 paise, that is 25 into 1x is equal to 6000. Okay, எப்படி போட்டோம் பாருங்க. 5 paise into அதோட ratio 3, 5 into 3x, then 10 paise அதோட ratio 2, so 10 into 2x, then 25 paise அதோட ratio 1, so 25 into 1x, டோட்டலா 6000 பைசேஸ் இங்க இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ 5 into 3 15x plus 10 into 2 20x plus 25 into 1 25x is equal to 6000 பைசே. ஓகே, அண்ட் இப்போ 15x plus 20x plus 25x is equal to 60x. Totala 60x is equal to 6000. So x is equal to 6000 by 60. So 0 0 cancel பண்ணிட்டு x 6 வச்சு cancel பண்ணா we will get x is equal to 100 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Okay, we will get that answer as x is equal to 100 அப்படின்னு கிடைக்கும். And next நமக்கிட்ட question என்ன கேட்டிருக்காங்க, how many 5 paise coins in the 60 rupeesல இருக்கும்னு கேட்டிருக்காங்க. We are calculated that மொத்தம் இந்த ratios ஓட values 100 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So next நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா total number of coins 5 paises. நம்பர் ஆஃப் 5 பைசா காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 5 பைசாக்கு எவ்வளோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்க. ஸோ 3x நம்ம ஆல்ரெடி 100ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 3 into 100 is equal to 300. ஸோ டோட்டலா 5 பைசே காயின்ஸ் இந்த பேக்ல 300 காயின்ஸ் இருக்கு. டோட்டல் 6000 காயின்ஸ்ல இங்க 300 காயின்ஸ் 5 பைசே காயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி we have calculated. Okay, I will repeat the same question. Questionல என்ன கொடுத்திருக்காங்க, that there are ஒரு பேக்ல there are 5 paise coin, 10 paise coins and 25 paise coins or in the ratio 3:2:1ல இருக்குது. And the bag is containing 60 rupees. So how many 5 paise coins will be there in the bag அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So when we proceed to the question, 1 rupee is equal to 100 paise. ஒரு ருப்பில 100 பைசேஸ் இருக்கும். சோ இங்க 60 rupees இருக்கு. சோ 60 rupees is equal to 60 into 100. So that we will get 60,000 பைசே நமக்கு கிடைக்கும். The next நம்ம இந்த ரேஷியோஸ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோவை டீல் பண்ணணும். சோ 5 into 3x plus 10 into 2x plus 25 into 1x is equal to total 6000 paise. So 5 into 3 15. 5யும் 3 எப்படி போட்டோம்னா இங்க கொடுத்திருக்க 5 paise plus first இருக்கிற ரேஷியோ, then 10 paise, then next இருக்கிற ரேஷியோ செகண்டா இருக்கிறது, then 25 paise, then 1 அப்படிங்கிற third ரேஷியோ. ஓகே, so 5 into 3 15x plus 10 into 2 20x, then 25 into 1 25x is equal to 6000. So இது எல்லாத்தையும் 15x plus 20x plus 25x நம்ம plus பண்ணோம், we will sum அப்படின்னா we will get 60x ன்னு நமக்கு கிடைக்கும். So that
60x is equal to 6000. So x is equal to 6000 by 60 அப்படின்னு கொண்டு வரோம். So 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 6 வச்சு 600 கேன்சல் பண்ணனா we will get 100 அப்படின்னு சொல்லி x வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ x வந்து இப்ப 100 கிடைச்சிட்டு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளவு 5 பைசே காயின்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 5 பைசே காயின்ஸ்க்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3:3 ரேஷியோல இந்த 5 பைசே காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ 5 பைசே is equal to 3x. so 3 into x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 100. so 3 into 100 is equal to 300. so the answer is 300 5 paise coins are there in the bag which contains 60 rupee coins. Okay, புரிஞ்சுச்சா? Is that clear for everyone? Yes ma'am, purnichu ma'am. Yes ma'am, purnichu ma'am. Okay, shall I want to repeat the same question? நான் மறுபடியும் repeat பண்ணணுமா? No ma'am. No ma'am. Yeah, okay. No, Then moving on to the next question. Next question is based on the logical reasoning aptitude. Okay, and that is 26th question. பாருங்க, 26th question. Choose the missing term out of the given alternatives Q, P, O, N, M, L, K, J, I. Then what is the next term? அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கேட்டிருக்காங்க. Okay, and the options are, ஆப்ஷன்ல ஒரு சேஞ்ச் இருக்கு, QOF கிடையாது, QGF. ஓகேவா, அங்க ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, QGF அப்படிங்கிறது. then next option is CAB, the next option is JKL, then the next option is GHI. These are all the 4 given options. இப்போ நம்ம எப்பவுமே first of all when we are going to deal this alphabetical reasoning வந்துருச்சு அப்படின்னாலே just உங்களோட பேப்பர்ல write all the alphabets. Okay, just write all the alphabets and அந்த alphabetsக்கு நம்பரும் போட்டு வச்சுங்க. 1 to 26 alphabetsையும் just write in your given paper. ஒரு பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த பேப்பர்ல எல்லா alphabetsையும் இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்துட்டாலே you just have to write the first 26 alphabetsையும் எழுதிடணும், எழுதிட்டு அதுக்கு நம்பரையும் போட்டு வச்சுக்கணும். then only we have to proceed this question. Okay, and Q, P, O, N, M, L and K, J, I. then the next term என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. look at this, Q, P, O, N, M, L and K, J, I. and இந்த question சொல்லுங்க பாப்போம், நீங்களே எது வரும், என்ன ஒரு மெத்தட்ல போட்டிருக்காங்க? anyone? ரிவர்ஸ்ல போட்டுருக்காங்க மேம். அடுத்த லெட்டர்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆர்டர். yeah, very good. and எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா OPQ அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் PQ அப்படிங்கிற okay, and OPQ அப்படிங்கிற நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க, இன் ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. சோ இங்க LMN வரணும், அண்ட் இதையும் ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. தென் IJK இதையும் ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்க முடியும்? ஆப்வியஸ்லி த நெக்ஸ்ட் டேர்ம் வில் பி FGH அப்படிங்கறத ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா HGF will be the next term. ஓகே, ஆல்டர்னேட்டிவா வரக்கூடிய அடுத்தடுத்த நம்பர்ஸ ரிவர்ஸ் ஆர்டர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சோ இங்க ஐக்கு அப்புறம் என்ன வரும்? சாரி, IJK, தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் வர வேண்டிய நம்பர் GFGHன்னு வரணும். அண்ட் அதை ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுனாங்க அப்படின்னா we will get HGF அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே,
எப்பவுமே இந்த லாஜிக்கல் ரீசனிங் that அந்த alphabet series நம்பர் சீரீஸ் இந்த மாதிரி இருக்கிறது கோடிங் டிகோடிங் இஸ் ஆல் த சேம் திங். எந்த மெத்தட ஃபர்ஸ்ட் ஒரு டேர்முக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அண்ட் அதே டேர்மை தான் ஆல் அல்டர்னேட்டிவ்ஸ்லயும் ஃபாலோ பண்ணுவாங்க அல்லது ஒரு கன்சிகேட்டிவ் அல்டர்னேட்டிவ்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இதுல ஒரே டேர்ம்னா அதே மெத்தட்ல தான் இந்த நம்பரை கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் இந்த நம்பரும் சேமா இருக்கும். இப்படியான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு அல்டர்னேட்டிவ் சேம் ஆர்டர் சேம் மெத்தட்ல தான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மெத்தட்ல நம்ம பண்ணணும்னா we will also get the same answer. Okay, and then moving on to the next sum. That is next question. Look at the next question. That is 28th question. And assertion research, 27th question first பாத்துக்கோங்க. This is based on assertion and reason based question. And இத நம்ம எப்படி பார்க்கணும்னா this is here very simple question தான். Media entertainment does not enhance the cultural level of society. And அதுக்கு reason என்ன சொல்றாங்க அப்படின்னா that most media entertainment encourages escapism and not content குவாலிட்டிய கொடுக்காம ஜஸ்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா எஸ்கேபிசம் தான் கொடுக்குறாங்களே தவிர they all not concentrated on the quality of the matter. கண்டென்ட்டுக்கு குவாலிட்டி கொடுக்க மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க அதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் அசெஷன், எல்லா மீடியாவும் கல்ச்சுரல் லெவல் ஆஃப் சொசைட்டிய என்ஹான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு சேம் ரீசனா என்ன சொல்லியிருக்காங்க? என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா ஒரு எஸ்கேபிசமா தான் கொடுக்குறாங்களே தவிர தே ஆர் நாட் கிவிங் த கண்டென்ட் குவாலிட்டி ரேட்டட் ஓவர், அந்த மாதிரி கண்டென்ட் குவாலிட்டியா கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சோ both A and or are true and or is the correct explanation of A. Option A, first one தான் இங்க கரெக்டா வரும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அசெஷன் அண்ட் ரீசன் எப்பவுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொடுத்திருக்க அசெஷனுக்கு ரீசன் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அண்ட் ஹியர் இன் திஸ் கொஸ்டின் கரெக்டா மேட்ச் ஆகுது. அண்ட் 28th question. Given below are two premises with 4 conclusions drawn from them. Which of the following conclusion could be validly drawn from the premises? Premises என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா all cats are dogs. Then the second premises is all dogs are cows. And the given conclusions are all cats are cows, some cows are cats, all dogs are cats, and no cow is dog. Okay, இது syllogism based question. This is coming under the logical reason க்கு கீழ வருது. So this is syllogism based question. Okay, question காப்பி பண்ணிக்கோங்க. and இந்த question எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். and if you have already என்னோட syllogism questions வந்து நீங்க என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா you will all know that we have a certain method நம்ம வச்சிருப்போம் syllogism பொறுத்தளவுக்கு. Okay, for that syllogism இங்க question என்ன கொடுத்திருந்தாங்க? 2 premises கொடுத்திருந்தாங்க. and the first premises is all cats are dogs and the second premises is all dogs are cows அப்படின்னு சொல்லி 2 premises கொடுத்திருந்தாங்க. and so இதுக்கு நம்ம எப்பவுமே என்னோட syllogism கிளாஸ பொறுத்தளவுக்கு I will use that this circle method நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். and for that circle method நம்ம பார்க்கலாம் all cats are dogs. All cats are dogs. Okay, and the next premises is all dogs are cows. This is circle based syllogism and I will all that என்னோட class attend பண்ணவங்களுக்கு தெரியும் I will always deal that syllogism with circle method. and here also I am doing the same method that all cats are dogs and all dogs are cows அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். and இங்க first என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா all cats are cows அப்படின்னு சொல்லிருக்காங்க. and all cats are cows. yeah, the conclusion is correct. It is obviously the first conclusion என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா all cats are dogs அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. yeah, the first conclusion is follows. the next என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா some cows are cats. some cows are cats. all cat எல்லா கேட்டும் dogs னு சொல்லியிருந்தாங்க. and
ரிமைனிங் கொஞ்சம் பார்ட்ல some cows and some cats இருக்கு. Yeah, second option is also correct. And the third option என்ன சொல்லிருக்காங்க, all dogs or catsனு சொல்லிருக்காங்க. all dogs, எல்லா டாகுமா கேட்டா இருக்கு, எல்லா கேட்டும் தான் டாகா இருக்கு. இங்க ரிமைனிங் பார்ட்ல நிறைய கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணாத இடம் நிறைய இருக்கு. கேட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணல, ஆக்குபை பண்ணாத இடம் டாக்ஸ்ல ரிமைனிங் நிறைய இருக்கிறதுனால that the third one will not follow. Okay, and the fourth one obviously என்ன சொல்லிருக்காங்க, no cow is dog. இங்க all dogs or cowsனு நமக்கு ஆல்ரெடி தெரியும். all dogs அதுக்கு சுத்தி தான் கவுஸ் இருக்கு. so no dogs is cowனு சொல்றது which will obviously not follow. so option 1 and 2 மட்டும் தான் follow ஆகும். so here the option will be, look at the question, option A and B மட்டும் தான் follow ஆகும். so option 3 is the correct answer. okay, is that clear for everyone? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. Shall I want to repeat the same question? Repeat பண்ணணுமா? mic on பண்ணிட்டு சொல்லுங்க. No, ma'am. Yeah, okay. Then moving on to the 29th sum. Manoj commission is 10% on all sales up to rupees 10,000 and 5% on all sales exceeding this. He remits rupees 75,500 to his company. After deducting his commission, the total sales will come out to be option 1 78,000, option B 80,000, option C 85,000 and option D, that is option 4 90,000. இப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. First of all, this is based on the selling price, that is profit loss question வந்து நமக்கு வந்திருக்கு. cost price selling price questions நமக்கு வந்திருக்கு. and இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். first, Manoj is a person who is ஒரு sales person and who is selling 10,000 rupeesக்கு ஒரு சேல் அவன் பண்ணா அப்படின்னா he will get 10% commission அவன் கிடைக்கும். okay, and 10,000க்கு மேல if it is exceeding above the 10,000 means he will get 5% commission. okay, 10,000 அவன் சேல் பண்ணா அப்படின்னா he will get 10% commission and above the 10,000க்கு சேல் பண்ணா அப்படின்னா he will get extra 5% commission கிடைக்கும். and he remits which means he giving 75,500 to his company. அவனோட கம்பெனிக்கு எல்லா கமிஷனையும் எடுத்து முடிச்சு after deducting all his commission amount he is giving 75,500 to his company. so total sale amount அவன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவன் வந்து சேல் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, கொஸ்டின் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? question புரியறதுக்கு டைம் எடுக்கும். so just go through 2 or 3 times ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. you will get the question very simple. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும். just go through the question. எப்போ எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி கொஸ்டினை 2 times 3 times ரீட் பண்ணி கொஸ்டினை we have to analyze the question. ஓகே, இங்க 10,000க்கு வித்தா அவனுக்கு 10%, 10,000க்கு மேல வித்தா 5% commission and he is giving 75,500 அவனோட கம்பெனிக்கு கொடுக்குறான் after deducting all his commission. so total sale amount, அவன் செல் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, and here first total sale எவ்வளவுன்னு வச்சுப்போம். total sale will be X அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். is the screen is visible to everyone? Yes, ma'am. yeah, okay. Yeah, okay. Yes, ma'am. total sale வந்து X ன்னு நம்ம we will X அப்படின்னு சொல்லி we will put. then next 10% he will get on sales up to 10,000 rupees வரைக்கும் இவன் சேல் பண்ணா அப்படின்னா
he will get 10% commission. அப்ப 10,000க்கு 10% என்னன்னு கண்டுபிடிக்கணும். If it is 10% இருந்துச்சு அப்படின்னா to find the 10%, 10,000ல லாஸ்ட் ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம் அப்படின்னா that is the 10%. ஓகே, சிம்பிளா கட் பண்ணிக்கிறது. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப இங்க 10% 10,000 கொடுத்துருக்காங்க. சோ லாஸ்டா இருக்கிற லாஸ்ட் ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டோம்னா we will get 10%. இதுவே 20% இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னொரு ஜீரோ கட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ இங்க 10%க்கு 1000 rupees அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, he will get 10%க்கு 10% வந்து கமிஷன் எடுத்தானா he will get 1000 rupees. We all know this is simple. Okay, and total amount அவன் எவ்வளவுக்கு செல் பண்ணிருக்கான்? 75,500. ஓகே, 75,500 தான் டோட்டல் அமௌண்ட். அவன் கமிஷன் எல்லாம் எடுத்துட்டு அவனோட கம்பெனிக்கு கொடுத்த அமௌண்ட். ஓகே, அந்த அமௌண்டோட இந்த 1000 நம்ம ஆட் பண்றோம். ஓகே, சோ 1000 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 76,500 அப்படின்னு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹிஸ் கமிஷன் ஃபார் 10,000 rupeesக்கு கமிஷனையும் இந்த கொடுத்த அவன் டிடக்ட் பண்ணி கொடுத்த அமௌண்ட்டுக்குள்ள போட்டோம்னா we will get 76,500 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்ல 10,000 rupeesக்கு மேல, அதாவது 10,000 rupeesக்கு டோட்டல் அமௌண்ட் அதுக்கு மேல வித்தானா அவனுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? 5% கிடைக்கும்னு பார்த்தோம். சோ அது எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகே, டோட்டல் அமௌண்ட்ல 10,000க்கு 1000 rupeesனு கண்டுபிடிச்சிட்டோம். சோ எக்ஸ் மைனஸ் 10,000 அண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் அவன் கிடைக்கும்? 5% கிடைக்கும். அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். சோ அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, எக்ஸ் மைனஸ் 10,000 இன்டூ 5%. இங்க பிராக்கெட் குள்ள போட்டிருக்கிறதுனால இந்த 5% உள்ள வைக்கணும். 5% இன்டூ எக்ஸ், அத மாதிரி 5% இன்டூ 10,000. ஓகே, இப்படி நம்ம போடணும். இங்க எப்பவுமே பெர்சன்டேஜ்னு வந்துட்டுனா நம்ம எப்படி மாத்தணும்னா 5/100. பெர்சன்டேஜ்னா அதை நம்ம பெர்சன்டேஜ்ல இருந்து எடுக்கிறதுக்கு டிவைடட் பை 100 போடணும். சோ 5/100 இன்டூ எக்ஸ் மைனஸ், ஓகே, மைனஸ் 5/100 இன்டூ 10,000. ஓகே, இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிரும். And this will be 1 5 is 5, 2 5s are 10, so 20. 1/20 x, and இங்க 5/5 into இங்க ஒரு 100 இருக்கு. so என்ன வரும்? 20x minus 5 into 100, 500 இப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவன் 10,000க்கு சேல் பண்ணானா அதுக்கு 10% எவ்வளவு? 10% தான் அதுக்கு கமிஷன். சோ 10% எவ்வளவுனா 1000 rupees. தென் அந்த 1000 rupees அவன் டிடக்ட் பண்ணி கம்பெனிக்கு கொடுத்த அமௌண்டோட 75,500 பிளஸ் 1000 போடுறோம். சோ we will get 76,500 and இது கிடைச்சிட்டு. தென் நெக்ஸ்ட் என்ன வேர்ட் கொடுத்திருக்காங்க? 10,000க்கு மேல சேல் பண்ணானா he will get 5% கமிஷன். 10%க்கு 10,000க்கு 10% 1000 rupeesனா அப்ப டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10,000 கழிச்சிட்டு அண்ட் ரிமைனிங் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க 5% into x minus 5% into 10,000. so 5/100 into x minus 5/100 into 1000. so அப்படி நம்ம போடும்போது அதை கேன்சல் பண்ணா 1/20 x minus 500 கிடைக்கும். இப்ப நம்ம டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? டோட்டல் சேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், அப்படிதானே? சோ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 76,500 ஓகே பிளஸ் 1/20x minus 500. 76,500 பிளஸ் இந்த 5%க்கும் சேர்த்து நம்ம போடுறோம். ஓகே, அந்த 5%க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1/20x minus 500ன்னு கண்டுபிடிச்சோம்.
இப்போ இந்த 76,500 இந்த 500 மைனஸ் பண்ணிடலாமா? மைனஸ் பண்ணினா we get 76,000 plus 1/20x அப்படின்னு கிடைக்கும். x is equal to 76,000 plus 1/20x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்படி பிளஸ்ன்னு ஊடையில சிம்பிள் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, we will have to cross multiple this. and இப்போ சாரி நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த 76,000க்கு எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம என்ன பண்றோம், எக்ஸையும் ஒன்னா கொண்டு வரோம். எக்ஸ் மைனஸ் 1/20x is equal to 76,000 அப்படின்னு போடுறோம். இங்க பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ்ல வருது. ஓகே, எக்ஸையும் சேமா கொண்டு வரோம். x minus 1/20x is equal to 76,000. இப்ப இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு அண்ட் இங்க ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். அண்ட் தென் இங்க 20x வச்சு நம்ம என்ன பண்ணணும், சாரி 20 வச்சு எல்சிஎம் எடுக்கணும். 20 வச்சு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், எல்சிஎம் 20 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, 20 மல்டிப்ளை பண்ணனா இங்க 20x minus 1/20 இங்கேயும் ஒரு x இருக்கு. டோட்டலா 20x minus 1x/20 is equal to 76,000 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப 20x minus 1x எவ்வளவு, 19x/20 is equal to 76,000. ஓகே, அண்ட் இப்போ x மட்டும் தனியா எடுத்துட்டு நம்ம இப்போ இத அந்த பக்கம் கொண்டு போறோம். எக்ஸ மட்டும் ரிமைனிங் வச்சுட்டு we are going to solve this. எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. 76,000 இந்த எக்ஸ நம்ம வெளியே எடுத்துட்டோம். சோ கீழே இருக்கிற 20 மேல போகும், மேல இருக்கிற 19 கீழே. அப்படியே ரெசிப்ரோக்கல் மெத்தட்ல போயிடும். ஓகே, அண்ட் இப்போ 19ஐயும் 76ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 76ஐயும் 19 4s are 76. ஓகே, and 19 4s are 76 னா அப்போ 4,000 into 20. 4,000 into 20, 4 2s are 8. Okay, and 1 2 3 4 80,000 அப்படிங்கிறது ஆன்சர். x is equal to 80,000. so total sale அவன் 80,000க்கு வித்திருக்கான். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 1,000 rupees அவன் கமிஷன் எடுத்துட்டு and next அவன் ஒரு 5% கமிஷனும் எடுத்துட்டு he has given எவ்வளவு கொடுத்திருக்கான், 75,500 கம்பெனிக்கு கொடுத்திருக்கான். சோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ தட் இஸ் டோட்டல் சேல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா அவனுக்கு 80,000 தான் டோட்டல் சேல் வித்திருக்கு. ஓகே, is that clear for everyone? Yes, ma'am. ரிப்பீட் பண்ணணுமா மறுபடியும்? மேம் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, மனோஜ் அப்படிங்கிற பர்சன் he is taking a commission 10% of commission for 10,000 rupees. 10,000 rupeesக்கு 10% கமிஷன் எடுக்கிறான். 10,000க்கு மேல போச்சு அப்படின்னா he will take 5% கமிஷன் எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவன் கம்பெனிக்கு அவன் எல்லா பொருளையும் சேல் பண்ணிட்டு அவன் கம்பெனிக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா he has given எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கான் அப்படின்னா 75,500 கொடுத்திருக்கான். சோ அவன் டோட்டலா எவ்வளவுக்கு சேல் பண்ணிருப்பான், அந்த கமிஷனையும் எடுத்துட்டு எவ்வளவு சேல் பண்ணிருப்பான்னு பார்க்க போறோம். டோட்டல் சேல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டு 10% அப் டு 10,000க்கு 10% 10,000 கண்டுபிடிச்சோம்னா 1,000. 10க்கு லாஸ்ட் ஒரு 0 கேன்சல் பண்ணா போதும் 1,000. தென் அந்த கொடுத்த கம்பெனிக்கு கொடுத்த அந்த ரெமெண்ட் அமௌண்டோட 75,500ஓட 1,000 ஆட் பண்றோம். சோ we are getting 76,500 நமக்கு கிடைக்குது. தென் நம்ம எக்ஸ்ட்ராவா 5% 10,000க்கு மேல போனா போடுவான்ல அந்த கமிஷன் எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ எக்ஸ் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10,000 மைனஸ் பண்ணிட்டு 5% போட்டோம்னா எவ்வளவு. சோ இந்த 5% எக்ஸோடையும் கொண்டு போகணும் 10,000ஓடையும் கொண்டு போகணும். சோ 5% into x minus 5% into 1,000. So
பர்சன்டேஜ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னாலே 5/100 டிவைடட் பை 100 போட்டோம்னா பெர்சன்டேஜ்ல இருந்து எடுத்துடலாம். ஸோ 5/100 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5/100 இன்டூ 1000. ஸோ இங்க இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/20x மைனஸ் 500 கிடைக்கும். இப்போ டோட்டல் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நம்மளோட டார்கெட். அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 76,500. இந்த நம்பர் வச்சிருக்கோம்ல 76,500 பிளஸ் 1/20x மைனஸ் 500. இப்போ 500யும் 76,500யும் மைனஸ் பண்ணனா we will get 76,000 plus 1/20x. and இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம். so x minus 1/20x is equal to 76,000. and நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 20x மைனஸ் இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். மைனஸ் இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறோம். அண்ட் 20x மைனஸ் 1x இஸ் டிவைடட் பை 20 இஸ் ஈக்குவல் டு 76,000 அப்படின்னு இங்க இருக்கு. அண்ட் இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 90x பை 20 இஸ் ஈக்குவல் டு 76,000. ஓகே. அண்ட் x இஸ் ஈக்குவல் டு இங்க x மட்டும் வச்சுட்டு இந்த 90யும் 19யும் 20யும் 76,000 கொண்டு போறோம். ஆனா அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 20 மேல போகும், 19 கீழே வரும். ஸோ 19 வச்சு 76 கேன்சல் பண்ணோம்னா 4 வரும். ஓகே. அண்ட் இங்க ரிமைனிங் இருக்கிற பார்ட் வச்சு கால்குலேட் பண்ணோம்னா 4,000 இன்டூ 20 80,000 அப்படிங்கிறது. தட் இஸ் த டோட்டல் செல்லிங் அமௌண்ட் தட் அவன் வித் டோட்டல் செல்லிங் அமௌண்ட் எவ்வளோனா 80,000. ஓகே. இஸ் தட் கிளியர்? Is that clear for everyone? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Next question, Pola. Look at the next question. That is 30th question. That is 30th question. The simple interest on a certain sum of money for 3 years at 40 per annum is half the compound interest of rupees 2,000 for 2 years at 10% per annum. The sum invested on simple interest is. And இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம் ஆஃப் மணி வந்து 3 இயர்ஸ்க்கு அண்ட் 40 rupees பெர் ஆனமா இருக்குதா. அண்ட் அதோட ஹாஃப் அந்த சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஹாஃப் த அமௌண்ட் எதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 2,000 for 2 years at 10% per annum. ஸோ எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட் பண்றேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2,000 2 இயர்ஸ்க்கு 10% per annum கால்குலேட் பண்ணோம்னா அதுல இருக்கிற ஒரு ஹாஃப் த அமௌண்ட் தான் 3,040 rupees per annum அண்ட் அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் வரும்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் 8,750 and next option is 1,750. Then third option is 2,500. Then next option is 3,500. Okay, we are proceeding the question. Okay, and we are proceeding to the next question. நம்ம proceed பண்றோம். And next question பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? First of all, compound interestக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. And compound interestல principal amount 2,000. Sorry, principal amount 2,000 and then years வந்து 2 years ஆமா. And rate of interest 10% per annumக்கு நம்ம கால்குலேட் பண்ற அந்த கால்குலேட் பண்ணி வந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படியே half the simple interest of 3 years
40 rupees per annum ஓட half-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2000க்கு 10% கண்டுபிடிக்கணும். ஓகே, 2000க்கு 10% கண்டுபிடிக்கணும், அதுவும் 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 10% கண்டுபிடிப்போம். 2000க்கு 10% கண்டுபிடிச்சா as I have already told ஒரு 0 கேன்சல் பண்ணா போதும். ஸோ 2000 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்க்கு வர்ற வேல்யூ. தென் இந்த 200க்கு ஒரு 10% கண்டுபிடிப்போம். 200க்கு 10% கண்டுபிடிச்சா இந்த 0 200ல அகெயின் ஒரு 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். ஓகே, லாஸ்ட் ஒரு 0 கேன்சல் பண்ணி 20. இந்த நம்பரோட இஃப் இட் இஸ் 2 இயர்ஸா இருந்தா இன்டூ 2 1 மல்டிப்ளை பண்ணணும். அதுவே 3 இயர்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 3 1 3 வேல்யூ வரும்ல, அதுல 3 இன்டூ 3 இன்டூ 1 பண்ணணும் 3 இயர்ஸா இருந்தா. அதுவே 4 இயர்ஸா இருந்துச்சுன்னா 4 6 4 1 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இங்க 2000 10% கால்குலேட் பண்ணோம், 200 rupees, and இந்த 200க்கு ஒரு 10% போட்டோம், that is 20 rupees. so இத 2 into 2 1 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். so என்ன கிடைக்கும் நமக்கு? 420 இத பிளஸ் பண்ணிடணும், 420 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். this is compound interest. ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2000 rupeesக்கு 2 இயர்ஸ்க்கு 10% per annumக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 420. ஓகே, அண்ட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட half தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வேல்யூ. ஓகே, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட half, that is divided by 2 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூன்னு சொல்லி இருக்கிறாங்க கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் 420 ஆல half பண்ணோம்னா that is 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 210. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 210 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, அண்ட் இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR by 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR by 100. இங்க நமக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறது இந்த P தான் எவ்வளவு அமௌண்ட்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட half தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 210 இஸ் ஈக்குவல் டு P அப்படியே வச்சுட்டு N எவ்வளவு கொடுத்திருந்தாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு? 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. தென் இங்க 40 rupees per annumனு கொடுத்திருந்தாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரை வந்து நம்ம எப்பவுமே பெர்சன்டேஜ்ல தான் போடணும். ஆர் ஆல்வேஸ் ஷுட் பி இன் பெர்சன்டேஜ், ருபீஸ்ல போடக்கூடாது. ஸோ ஆரை 40% 4%, 4 into 10, ஸோ 4% நம்ம எடுக்கிறோம். ஓகே, டிவைடட் பை 100. அண்ட் ரிமைனிங் என்ன வரும்? 4 3s are 12. 210 is equal to P into 12 by 100 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்படிதானே? கிளியரா? எல்லாருக்கும் புரியுது தானே? அண்ட் இப்போ இந்த 12 வச்சு இந்த 100 கேன்சல் பண்ணும். 2 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 6 50. ஓகே, 2 டேபிளால கேன்சல் பண்ணா 6 2s are 12 and 2 5s are 10, so 0. ஓகே, அண்ட் இப்போ 210 into P மட்டும் வச்சுக்கிறோம். 210 into 50 by 6 is equal to P. 210 into 50 மேல போகுது and 6 வந்து கீழே வருது. இப்போ நம்ம இந்த 6 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம். அப்படிதானே? அண்ட் இப்போ 3 டேபிளால கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 3 2s are 6, 7 3s are 21, 0. 70 into 50. ஓகே, 70 into 50 எவ்வளவு வரும்? ஆப்வியஸா 7 5s are 35, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. So 3500 by 2. So இத கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, remaining 1, 7 2s are 14, 0 0. Sorry, 7 2s are 14, remaining 1, so 5 5 2s are 10,
is equal to P. So 1750 is the answer. Okay. நான் ரிப்பீட் பண்றேன். क्वेश्चनல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, the question is given as simple interest ஒரு certain amountக்கு 3 yearsக்கு அது 40 rupees per annum calculate பண்றதும், compound interest 2000 2 years per 10% per annumக்கு calculate பண்ணா அந்த compound interestோட half தான் இந்த 3 years 40 rupees per annumக்கு ஒரு sum ஏதோ ஒரு amountக்கு simple interest calculate பண்ணா சேம் தான் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்ப எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் போட்டிருப்பாங்கன்னு தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு சர்டைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு தான் ஃபுல்லான அமௌண்ட் எல்லா வேல்யூஸோடையும் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதுக்கு கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட் 2000, n இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 years and r is equal to 10%. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். 10% 2000க்கு பார்த்தோம்னா தட் இஸ் 200 அண்ட் இந்த 200க்கு 10% பார்த்தோம்னா தட் இஸ் 20. இங்க 2 அதாவது 2 years அப்படின்னா இன்டூ 21 போடணும். 3 yearsனா 331 அண்ட் 4 yearsனா 461 அப்படின்னு நம்ம போடணும். ஓகே. அண்ட் இங்க நம்ம 400 அண்ட் அப்படி போட்டோம்னா 200 into 2 400, 20 into 1 20. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் சம் பண்ணோம் அப்படின்னா we will get 420. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 420ல ஹாஃப் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அதை ஹாஃப் பண்ணி பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 210 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. தென் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR by 100. ஆர் எப்பவுமே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுவோமே தவிர ருபீஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ பர்சன்டேஜ்ல தான் போகணும். இங்க 40 rupeesனு கொடுத்துருக்காங்க. 40 rupees 4% அப்படின்னு நம்ம மாத்திக்கிறோம். ஓகே. அண்ட் 210 இஸ் ஈக்குவல் டு பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 into 4 by 100 அண்ட் இங்க 3 into 4 மல்டிப்ளை பண்ணனா 12 by 100. 12ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணா we get 2 டேபிளால கேன்சல் பண்ணும்போது 66 by 50 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 110 into இந்த 50 மேல போகுது 50 by 6 and அதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா we are getting என்ன 1750 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Okay. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரேஷன் கொஸ்டின். இதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல குரூப்ல போய் பார்த்துக்கோங்க. ஸோ தட் நான் வந்து கொஸ்டின் மட்டும் தான் டீல் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா they are given 2 tabular columns கொடுத்திருக்காங்க and that shows the percentage wise distribution of the number of laptops sold by a shopkeeper during a period of 6 months from April to September 2018. ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் 2018 வரைக்கும் ஒரு ஷாப்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வித்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பர்சன்டேஜ் வைஸ்ல டீடைல்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் ரேஷியோ வைஸ்ல டீடைல்ஸ். அண்ட் ரேஷியோவில் 2 விதமான பிராண்ட்ஸ் வித்திருக்கிறாங்க. ஒன்னு ஹெச்பி பிராண்ட் அண்ட் இன்னொன்னு டெல் பிராண்ட் வித்திருக்கிறாங்க. அண்ட் அத ரேஷியோலையும் அண்ட் இன்னொன்னு பர்சன்டேஜ்ல எவ்வளோ மந்த்ல எவ்வளோ மொத்தமா வந்து பர்சன்டேஜ் வந்து சேல் ஆச்சு லேப்டாப்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே. எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, a total of 45,000 laptops have been sold during 6 months. இந்த 6 monthsக்கும் டோட்டலா 45,000 லேப்டாப்ஸ் வந்து செல் பண்ணிருக்காங்க. 45,000 லேப்டாப்ஸ்ல 6 மாசத்துக்கு தட் இஸ் ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் சர்டைன் அமௌண்டா பர்சன்டேஜ்ல வித்திருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் 2 பிராண்ட் செல் பண்ணிருக்கிறாங்க, சோல்ட் பண்ணிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து ஹெச்பி அண்ட் இன்னொரு பிராண்ட் வந்து டெல். அதை ஹெச்டின்னு போட்டிருக்காங்க. அதை ரேஷியோலையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் சோல்ட் ஆஃப் பிராண்ட் டி
டியூரிங் மே அண்ட் ஜூன் டுகெதர். என்ன பண்ணணும்னா இங்க என்ன கேட்டிருக்காங்க, பிராண்ட் டில மேலையும் ஜூன்லயும் சேர்ந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து செல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமா 6 மாசத்துக்கு வித்தது 45,000 அண்ட் அதுல பிராண்ட் டில மே மாசமும் அண்ட் ஜூன் மாசமும் எவ்வளோ எவ்வளோ நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் செல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் 9,500 and option 2 is 10,000 and option 3 is 10,500 and option 4 is 15,000. Okay, question புரிஞ்சிருச்சா? Shall we proceed to the sum solution போலாமா? Okay, ma'am. Okay, and in the டேப்லர் காலமை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேப்லர் காலமை இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 2 டேப்லர் காலம் யூஸ் பண்ணி அண்ட் கொடுத்துருக்கிற டோட்டல் 45,000 யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சம்ஸையும் கொடுத்துருக்கிற 5 சம்ஸையும் டீல் பண்ண போறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இது வந்து பார்க்க கஷ்டம் மாதிரி தெரியும், பட் இந்த மாதிரி ஈஸியா நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அந்த கொஸ்டினா அப்படியே தூக்குறதுங்கிறது ஈஸியா நம்மளால பண்ண முடியுது. இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த அளவுக்கு விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் மே அண்ட் ஜூன்ல சேர்த்து எவ்வளோ செல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மேல கண்டுபிடிக்க போறோம். சோல்ட் இன் மே. மேல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்க, 22% கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க அப்படியே ரேஷியோவோட டேப்லர் காலம் பாருங்க. ரேஷியோல மேல டி பிராண்ட் வந்து 5 ரேஷியோக்கு போயிருக்கு அண்ட் ஹச் வந்து 4 ரேஷியோக்கு போயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 22:5:4. ஓகே, அண்ட் இதை வச்சுதான் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 22% மே மந்த் வித்திருக்கு. ஸோ பர்சன்டேஜ்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே 100 போட்டுருணும். இன்டூ ரேஷியோ எவ்வளவு சொன்னேன், 5. டி பிராண்ட் வந்து மே மந்த் 5 ரேஷியோ வித்திருக்கிறாங்க. அண்ட் கீழே எப்படி போடணும் அப்படின்னா இதோட டிவைடட்ல 5 வந்து டி பிராண்ட் அண்ட் 4 வந்து ஹச் பிராண்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 5 + 4 9 அப்படின்னு போடணும். இன்டூ டோட்டலி சோல்டான அந்த 45,000 லேப்டாப்ஸையும் போடுறோம். டோட்டல் நம்பர்ஸையும் போடுறோம். கிளியரா இருக்குதா? இல்ல எதுவும் ஷேடோ தெரியுதா? எப்படி கிளியரா இருக்குதா? இஸ் தட் ஸ்கிரீன் இஸ் விசிபிள்? Can you all able to hear my voice? Voice கேக்குதா? And the screen is visible? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yeah. Okay. And okay. இப்போ இத கேன்சல் பண்றோம். 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, அண்ட் இந்த 9 வச்சு ரிமைனிங் இருக்கிற 450 நம்ம கேன்சல் பண்ணா 9 5s are 45 and 0. ஓகே, அண்ட் இது எல்லாத்தையும் ரிமைனிங்க 22 into 5 5 into 50 நம்ம போட்டோம்னா that is 5 into 50 is equal to 250. 250 into 22 is equal to you will get 5,500 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மெத்தட்ல சோல்ட் இன் ஜூன் நம்ம போடுறோம். ஜூனுக்கு என்ன அப்படின்னா look at that. ஜூனுக்கு 25% and D computer 2 and H computer 3 ரேஷியோல இருக்கு. ஓகே,
and 25%, so 100 into 2 and del வந்து 2 and d brand h வந்து 3, so 2 plus 3 5 into 45,000 and ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்றோம் and 5 வச்சு 45 கேன்சல் பண்ணோம்னா 90 and 25 into 2 100 25 into 2 50 and remaining 90 ஓட நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we will get 4,500. ஓகே and இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் sold in May and June is equal to 5,500 plus 4,500 is equal to 10,000, which is the answer. Okay, எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? Question தான் பெருசா இருக்கும், but data interpretation பொறுத்தளவுக்கு the sums are very easy. First of all, எவ்வளோ மேல கால்குலேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும், எவ்வளோ செல் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும், கொடுத்திருக்க percentage by 100 into D ஓட brand D ஓட ரேஷியோ டிவைடட் பை brand D plus brand H ஓட ரேஷியோவை பிளஸ் பண்ணி போட்டோம்னா 5 plus 4 9 and into டோட்டலா செல்லான 45,000 and இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா we will get 5,500 and சேம் மெத்தட் ஜூனுக்கும் போட்டு அதுல வர்ற வேல்யூவையும் கால்குலேட் பண்ணோம். மொத்தமா சேர்த்து 5,500 4,500 plus பண்ணோம்னா we will get 10,000. That is the answer for the first question. Okay, shall we move on to the next question? Yes, ma'am. And the next question பாருங்க, 35% of laptops sold of brand H during August were sold at a discount. How many laptops of brand H during that month were sold without a discount? ஆகஸ்ட் மந்த்ல செல் பண்ண 35% லேப்டாப்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல வித்திருக்காங்க. அண்ட் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்ல எவ்வளோ லேப்டாப்ஸ் டிஸ்கவுண்ட் இல்லாம வித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கேட்டிருக்காங்க. And this is also again simple thing. First, brand H sold in August பார்க்கணும். And ஆகஸ்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 12% கொடுத்துருக்காங்க, 12%, so divided by 100 and ratio H-குள்ள ரேஷியோ என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 7 and D-குள்ள நம்பர் வந்து 7 plus 8, so 15 into 45,000 and 0க்கு 0 கேன்சல் ஆகுது and இந்த 12ஐயும் 15ஐயும் 3 டேபிளால கேன்சல் பண்ணோம் 4 5 4 3s are 12 and 5 3s are 15 and 5 வச்சு கேன்சல் பண்ணா again 90 and 7 into 4 into 90 is equal to இது எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணா we will get 2,520 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 35% வந்து மொத்தம் 100 லேப்டாப்ஸ் இப்போ வச்சுப்போமே 100ல 35% வந்து அவன் மொத்தமா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. ஸோ 100 minus 35 நமக்கு எவ்வளவுன்னு தெரியாதனால 100 வச்சிருக்கோம். ஸோ 60%. ஓகே, 60%. அண்ட் ஸோ இந்த 2,500 லேப்டாப் செல் பண்ணிருக்காங்க, அதுல 65% தானே, 100 minus 35 65%. 65 by 100 எவ்வளவுன்னு பார்க்கணும். 2,520ல ரிமைனிங் இருக்கிற 65% லேப்டாப்ஸ் தான் அவங்க டிஸ்கவுண்ட் இல்லாம வித்திருக்காங்க. நம்ம டிஸ்கவுண்ட் இல்லாம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்றோம். தென் நெக்ஸ்ட் இந்த நம்பர்ஸை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிளால 1 2 is 2 2 2s are 4 ரிமைனிங் 1 6 அண்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்றோம் 5 கிடைக்கும் அண்ட் 5ஆல அகைன் கேன்சல் பண்ணா 1 5 is 5 and remaining 1. okay, and 3 3 5s are 15 126 into 13 is equal to 1638 is the answer. மொத்தமா
ஆகஸ்ட் மந்த்ல 2520 லேப்டாப்ஸ் வித்திருக்கிறாங்க. இது எப்படி போடணும்னா கொடுத்திருக்கிற பர்சன்டேஜ் பை 100 இன்டூ ஹச் பிராண்டோட ரேஷியோ பை ஹச் பிளஸ் டியோட ரேஷியோ இன்டூ டோட்டல் லேப்டாப் செல் பண்ணது. அதை கேன்சல் பண்ணனா 2520. இதுல 35% லேப்டாப் டிஸ்கவுண்ட்ல கொடுத்திருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது டிஸ்கவுண்ட் இல்லாம கொடுத்திருக்கிற லேப்டாப்ஸ் எவ்வளவுன்னு. சோ 65% வந்து ரிமைனிங் இருக்கிறது. And so 2520ல 65/100னா கேன்சல் பண்ணா we will get 1638 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். Okay, is that clear for everyone? Yes, ma'am. Yeah. Okay, and remaining இருக்கிற sums நீங்க செஞ்சு பாருங்க. and that will also the same method தான். and second one வந்து third question வந்து as time is exceeding and also I will என்னோட நெட்டும் வந்து பேலன்ஸும் வந்து கம்மியாகுது. so third sum பாத்துக்கோங்க. 33rd sum, that is H brand வந்து ஏப்ரல்ல வித்த ஒரு எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் தென் ஹச் பிராண்ட் செப்டம்பர் மந்த்ஸ்ல எவ்வளவு வித்தாங்கன்னு பார்க்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, எக்ஸ் பை ஒய் இன்டூ 100 அப்படிங்கிற ஃபார்முலால எக்ஸ் வந்து ஏப்ரல்ல ஹச் பிராண்ட் வித்ததை நம்ம போடணும். தட் இஸ் சேம் மெத்தட். அந்த பர்சன்டேஜ் பை 100 இன்டூ ஹெச்சோட ரேஷியோ பை ஹெச் பிளஸ் டியோட ரேஷியோ இன்டூ 45,000 போட்டுட்டு டிவைடட் பை ஒய்க்கு வந்து செப்டம்பர் மந்த்ல அதே மாதிரி போட்டுட்டு இன்டூ 100 எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் அஸ் 130 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். தென் அதே மாதிரி 34th sum, that is also ஜூலை மந்த்ல வித்த அந்த அமௌண்ட்ல எவ்வளோ ரேஷியோங்கிற ப்ராஃபிட்ங்கிறதும் சேம் மெத்தட் தான். தென் நெக்ஸ்ட் 35th கொஸ்டினும் சேம் மெத்தட் தான். இன்னைக்கு இந்த சம்ஸை இப்ப முடிச்சுப்போம். அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. and 33rd questionக்கு 130 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். தென் 4th questionக்கு that is 34th questionக்கு ஆப்ஷன் 4 6,51,000 அப்படின்னு ஆன்சர் வரும். தென் 35th questionக்கு ஆப்ஷன் 3 that is 119:135 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இந்த சம்ம the same methodல பர்சன்டேஜ் பை 100 இன்டூ கொடுத்துருக்கிற எந்த பிராண்டோட ரேஷியோ கேட்காங்களோ அந்த ரேஷியோ மேல அண்ட் கீழே ரெண்டும் பிளஸ் பண்ணி போடுற ரேஷியோ இன்டூ 45,000 அப்படின்னு போட்டு எத்தனை இது கேட்டிருக்காங்களோ அதை போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் எவரிவன்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே 3 சம்ஸ் முடிச்சுட்டு தென் அடுத்து டிசம்பர் மந்த்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பரை டீல் பண்ணும். ஓகே, Okay, ma'am. okay, and okay, thank you everyone. and இந்த சம்ஸ எல்லாத்தையும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி நீங்க திரும்ப பாருங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற அந்த 3 சம்ஸையும் யூ உங்களோட ஓன்ல நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே, அண்ட் யூ வில் கெட் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் இதே கொஸ்டினை டீல் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தரா இருக்கிற நெக்ஸ்ட் இன்னொரு டிசம்பர் மந்தோட கொஸ்டினை நம்ம டீல் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். Thank you, ma'am. Thank you, ma'am.